எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். எனக்கு இதுதான் வேணும் சார், இந்த கையில் வச்சுருந்தது இதுதான் வேணும், அவங்க இந்த ரெட் கலர் வச்சுருக்காங்க அதுதான் வேணும் இல்லை. ஸோ நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ இதுக்கோ நமக்கு அனுகிரகம் இருக்கோ நம்ம வாங்கி நமக்கு தானம் தான் கொடுக்க போகிறோம். யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு இதில் தானம் போகும்பொழுது நான் சொன்ன மாதிரி பொருட்களை உள்ளே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். தாலி சரடு பார்த்தீங்கன்னா வளையல் மஞ்சள் குங்குமம் இதை உள்ளே வச்சுட்டு ஒரு புஷ்பம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப நன்றிங்க, நீங்கள் அடி நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டி கொடுங்க. அந்த வேண்டுதல் அவங்க வாங்குறாங்க இல்லையா சந்தோஷமா, அப்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த திஷ்டி தோஷம் மறைமுகமாக வெளில போகும். அதாவது நான் ஒரு பூசணிக்காக கொடுக்க முடியாது, அது தப்பாக போயிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை ஒரு க்ளோஸ் கண்டெய்னரில் நம்ம கொடுக்குறோம். என்னதான் கொடுத்துருப்பாங்க நம்ம போய் பார்க்கலாம். அப்படி அப்படி திறந்த உடனே மாங்கல்ய சரடும் மஞ்சள் குங்குமமும் வளையலும் போடும் பொழுது ஒரு பூ இருக்கும் பொழுது அந்த பூவை எடுத்து உடனே அந்த லேடிஸ் வச்சுப்பாங்க, வளையல கையில் அணிஞ்சிருவாங்க, மாங்கல்ய சரடை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வைப்பாங்க. இந்த கண்டெய்னர் அவங்க எந்த நேரம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க யூஸ் பண்ண நமக்கு இருக்கிற தோஷங்கள் வேலாகும்.